சாந்தி. 7/6/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, நீங்கள் ஒருவருக்கொருவர் ஆன்மீக சகோதரர்கள். நீங்கள் ஒருவர் மீது ஒருவர் பெருமளவு அன்பை கொண்டிருக்க வேண்டும். அன்பால் நிறைந்து வழியும் கங்கைகள் ஆகுங்கள். என்றுமே சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாதீர்கள். கேள்வி: ஆன்மீக தந்தை எக்குழந்தைகளை பெருமளவு நேசிக்கின்றார்? பதில்: 1. ஸ்ரீமத்தை பின்பற்றுவதன் மூலம் உலகிற்கு நன்மை பயக்கின்ற குழந்தைகளை அவர் நேசிக்கின்றார். 2. மலர்களாகிவிட்டவர்களையும் என்றுமே பிறரை முட்களால் குத்தாதவர்களையும் ஆகும். என்றுமே முகம் கோணாது மற்றவர்களுடன் பெருமளவு அன்புடன் வாழ்கின்ற குழந்தைகளே தந்தையால் நேசிக்கப்படுகின்றார்கள். சரீர உணர்வுடையவர்களாகி தங்கள் மத்தியில் சண்டையிட்டு உவர் நீர் போன்றாகி விடுகின்ற குழந்தைகள் தந்தையின் கௌரவத்தை இழக்கச் செய்கின்றார்கள். அவர்கள் தந்தையை அவதூறு செய்பவர்கள் ஆகுகின்றார்கள். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம்: 1. அன்பு நிறைந்து வழியும் ஒரு கங்கை ஆகுங்கள். அனைவர் மீதும் அன்பான பார்வை இருக்கட்டும். தவறான வார்த்தைகளை ஒருபொழுதும் பயன்படுத்தாதீர்கள். 2. எதன் மீதும் பேராசை கொண்டிருக்காதீர்கள். சுய தரிசன சக்கரதாரியாக இருங்கள். இறுதியில் நீங்கள் வேறு எதனையும் நினைவு செய்யாதிருப்பதை பயிற்சி செய்யுங்கள். ஆசீர்வாதம்: நீங்கள் பழைய சரீரங்களினதும் பழைய உலகினதும் கவர்ச்சிகள் அனைத்திலிருந்தும் சதா இலகுவாக தொலைவில் இருக்கின்ற ஓர் ராஜ ரிஷியாக இருப்பீர்களாக. ஒரு ராஜ ரிஷி என்றால் ஒரு புறத்தில் பேறுகள் அனைத்திற்குமான உரிமைக்கான போதையை கொண்டிருப்பதும், மறுபுறத்தில் எல்லையற்ற விருப்பமின்மைக்கான ஆன்மீக போதையை கொண்டிருப்பதும் என்று அர்த்தமாகும். தற்சமயத்தில் நீங்கள் இவ்விரு விடயங்களின் பயிற்சியையும் தொடர்ந்தும் அதிகரிக்க வேண்டும். விருப்பமின்மை என்றால் அப்பால் விலகி விடுவது என்றல்ல. ஆனால் பேறுகள் அனைத்தையும் கொண்டிருக்கும் பொழுதும் உங்கள் மனதையோ அல்லது புத்தியையோ எல்லைக்குட்பட்ட கவர்ச்சிகள் எதுவும் கவராதிருக்கட்டும். உங்கள் எண்ணங்களில் சிறிதளவு தங்கியிருத்தல் கூட இல்லாதிருக்கட்டும். இதுவே ஒரு ராஜ ரிஷியாக, அதாவது எல்லையற்ற விருப்பமின்மையை கொண்டவராக இருத்தல் என அறியப்பட்டுள்ளது. இதன் அர்த்தமானது சதா இலகுவாக பழைய சரீரங்கள், பழைய பௌதீக உலகம் மீதான கவர்ச்சிகள் அனைத்திலிருந்தும், மேலோட்டமான உணர்வுகளிலிருந்தும், பௌதீக சௌகரியங்களுக்கான விருப்பம் போன்றவற்றிலிருந்தும் தொலைவில் இருப்பவர் என்பதாகும். ஸ்லோகம்: விஞ்ஞானத்தின் வசதிகளை பயன்படுத்துங்கள், ஆனால் அவை உங்கள் வாழ்வின் ஆதாரமாக ஆகாதிருக்கட்டும். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.